இந்த மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது? தன்னை நம்பியவர்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருக்குது? தன்னுடைய ரசிகர்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருக்குது? அப்போ இதை வச்சு திரும்ப உடனே திமுக தான் காரணம், சிஎம் தான் காரணம், அவருடைய குடும்பம் தான் காரணம்னு சொல்லி பழி போட பார்க்குறேன்னா ஸ்டாம்பீடுக்கும் வயலன்ஸுக்கும் வித்தியாசம் இல்லையா? யாரோ தூண்டி விட்டால் ஒரு வன்முறையாக மாறும், லத்தி சார்ஜுக்கு போகும், ஃபயரிங் போகும். அப்படி நடந்திருந்தால் அதுக்கு திமுக தான் பொறுப்புன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொண்டர்கள் அளவு கடந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் 4-5 பேர் தான் நிற்க முடியுங்கிறது தான் கணக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது இப்படி 3.25 அடி, இப்படி 3.25 அடி, இப்படி 3.25 அடி, இப்படி 3.25 அடி, 4 பக்கம் 3.25 அடி அளவுள்ள ஒரு ஸ்கொயர் மீட்டர். அதில் ஒரு 5 பேர் நிற்கலாம் ரிலாக்ஸ்டாக. அதில் 10 பேருக்கு மேலே நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரள் அந்த இடத்துல போய் காத்துட்ருக்காங்க. அதுவும் 7 மணி நேரம் காத்துட்ருக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? இதுதானே உண்மையான காரணம், இதுதானே சயின்டிஃபிக் ரீசன். இதுதானே ஒருத்த மேலே ஒருத்த ஏறி மிதித்து தானே சேர்த்தாங்க. யாராவது ஸ்ப்ரே அடித்தாங்களா, மயக்க மருந்து அடித்தாங்களா, அல்லது யாராவது கல் எறிஞ்சாங்களா, யாரையாவது அடித்து கழுத்து நெரிச்சு கொண்டாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா?